பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால், காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த இடத்துல எஸ்தர் ராஜாத்தியினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாளிலே அந்த யூத ஜனங்களை கொலை செய்வதற்கென்று ஒரு நாளை நியமித்து ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது, அந்த இடத்துல அந்த ஜனங்கள் எல்லாரும் பயந்து துக்கித்து போய் இது சம்பவம் என்னவாகுமோ அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு நேரம். அங்க பார்த்தீங்க அப்படின்னா, அநேக சூழ்நிலைகள்ல எப்படியாவது இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் அதிகமாய் போராடினார்கள். என்ன நடந்தது அப்படின்னா, எல்லாருமே பயந்து நடுங்கி போய் நம்ம ஜீவன் தப்பிக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த ஜனங்கள் போக ஆரம்பித்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலையை மாற பண்ணி அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை தான் காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் அதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? சில மனிதர்களினுடைய பேச்சுக்கள், சில மனிதர்களினுடைய காரியங்கள் உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்துகிறதை போல இருக்கிறதா? அல்லது உங்க இருதயத்தை காயப்படுத்தப்பட்டு இந்த காரியம் என்னவாகுமோ அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை காத்திருக்கிற நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. அவர்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அவர்களுடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவேன். நீங்க என்ன காரியத்தை எதிர்நோக்கி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நடந்துருமோன்னு நினைச்சு நான் பயந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில நீங்க நிப்பீங்கன்னா, இந்த நாளில கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கான காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. உங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற எதிரிகளினுடைய சதி திட்டங்களை தேவன் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். அது உங்களுக்கு நன்மையாக முடிய போகிறது. இந்த நாளிலே தேவ சமூகத்தில் எதை நினைச்சு நீங்க பயந்து கொண்டு இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து விடுமோ? இங்க பாத்தீங்க அப்படின்னா, எந்த நாளில அந்த ஜனங்கள் தங்களை கொல்லுகிறதற்கு ஒரு நாளை முன்குறித்தாங்களோ அதே நாளிலே ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அதே போலதான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. நீங்க எதை நினைச்சு பயந்து கொண்டு இருக்கிறீங்க? இந்த நாளில இப்படியெல்லாம் நடந்துருமோ, இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் சம்பவித்து விடுமோ, இவங்க எல்லாருமே எங்களுக்கு விரோதமான ஜனங்கள், இவங்க எல்லாம் இப்படி பேசி கொண்டு இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்துருமோன்னு நினைச்சு நீங்க பயந்து கொண்டு இருப்பீர்களானால், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், காரியம் மாறுதலாய் முடிகிறது. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்க காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. காரியங்களை மாறுதலாய் முடிய போகிற ஒரு நல்ல தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றி போட போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்க மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். நம்ம தேவ சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளும் உடைய சமூகத்தில் வந்து ஒரு சில மனிதர்களினுடைய வார்த்தைகள், சில காரியங்களை நினைத்து அந்த பிள்ளைகள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தியினுடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினதை போல உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவீராக. உங்க பிரசன்னம் முழுவதுமாக இப்பொழுது உங்க பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். எல்லா பயத்தின் கிரியைகளும், எல்லா பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளும், எல்லா மனுஷிக கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நொறுக்கப்படுவதாக உங்க பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, தடைகளை உடைச்சு போடுங்கப்பா. எந்தெந்த காரியங்களை குறித்து உடைய பிள்ளைகள் பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் தலைகளாய் மாற்ற போகிறது. ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்து சூழ்நிலைகளை மாற்றி உடைய பிள்ளைகளை மகிழ்ந்திருக்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.